சென்னை வானகரத்தில் பொதுக்குழு நடைபெற்ற மண்டபத்திற்கு எதிரே திரண்ட கட்சியின் தொண்டர்கள் ஏராளமானோர் சசிகலா நியமனத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நான் என்ன சொல்றேன், சரியான ஆம்பளைங்களா நீங்க இன்னொரு தடவை எலெக்ஷன்ல நின்று அம்மாவோட லேபிள் இல்லாம நின்று ஜெயிச்சிருங்க. நாங்க உங்க எல்லாரையுமே வாழ்த்து அதுக்கப்புறம் அந்த அம்மாக்கே நாங்க சொம்பு தூக்குறோம். சரியான ஆம்பளைங்கன்னா இதை ரிசைன் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்க நாங்க நின்று அதிமுக ஜெயிப்போன்னு சொல்லி நின்று ஜெயிச்சிருங்க. நீங்க எல்லாம் அப்படி ஜெயிக்க யாருக்குமே அருகதை கிடையாதுல்ல. அம்மா கொடுத்தது 4 வருஷம் காப்பாத்துறதுக்காக சாமி அடிச்சு மணி அடிச்சு கும்பிட்டு இருக்கீங்க இல்லையா? வெக்கமா இல்ல இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம்? இதெல்லாம் ஒரு குழப்பம். உன் வீட்டுல ஒரு தாய் சேர்த்தா நீ விட்டு கம்முன்னு இருப்பேன். 30 நாள் 90 நாள் வரைக்கும் துக்கம் இருக்காது. நாங்க பொட்டச்சிங்க தலையில பூ வைக்காத சுத்துறமே அம்மாக்காக. உங்களுக்கு எல்லாம் அந்த எண்ணம் எங்களுக்கு நாங்க பதவியை வாங்கிட்டு போனோமா இல்ல பெரிய பேட்டி பேட்டியா வாங்கி போனோமா? அது கிடையாது. அம்மா மேல இருக்க விசுவாசம், அந்த விசுவாசம் ஏன் உங்களுக்கு இல்ல? இவ்வளவு சோறு சாப்பிட மாட்டீங்க உப்பு போட்டு. அந்த சாப்பாடு கூட உங்க உடம்புல அப்படியே உரைக்கல உங்களுக்கு எல்லாம். எங்களுக்கு எல்லாம் உரைக்குது, துடிக்குது, ரத்தம் எல்லாம் துடிக்குது. வெக்கமா இல்ல? இந்த பதவி யார் கொடுத்தா உங்களுக்கு எல்லாருக்கும்? அம்மா தானே. வேலூர் மாவட்டம் மாதனூர் ஒடுகுத்தூர் சாலையில் சசிகலாவை ஏற்க மறுத்து அதிமுகவினர் மறியலில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரம் நடந்த மறியலால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டதற்கு ஆம் ஆத்மி கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சசிகலா குடும்பத்தின் சொத்தாக அதிமுக மாறிய அவலம் அரங்கேறிய நாள் தமிழக அரசியலின் கருப்பு நாள் என அக்கட்சி குறிப்பிட்டுள்ளது.